பேரவைத் தலைவர்களே, லட்சியங்கள் குறைந்ததா இல்லை என்பதை இந்த 3 மாத காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லியதில் எதையும் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டவில்லை. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ, உதாரணத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்குவதிலே ஆட்சேபனை இல்லாத நிலங்களை எல்லாம் பட்டா வழங்குவோம் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் என்று சொல்லி நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டிலேயே ஆட்சேபனை இல்லாத நிலங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த கட்சிக்கு வயது 75. ஒவ்வொருவரும் அனுபவம், ஒவ்வொருவரும் போராட்ட களத்திலே போராட்டங்களை சந்தித்தவர்கள், ஒவ்வொருவரும் சிறைச்சாலைக்கு சென்றவர்கள், ஒவ்வொருவரும் பொதுமக்களை அன்றாடம் சந்தித்தவர்கள். அப்படி வளர்ந்த கட்சி இந்த கட்சி. ஆகவே இந்த கொள்கை ரீதியாக இந்த கட்சி எல்லா வகையிலும் எல்லோரையும் விட சிறந்த கட்சி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, போன எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனைப்பட்டா வழங்கியிருக்கிறோம். 27 லட்சம், இது சரித்திரத்திலே இல்லாத ஒரு எண்ணிக்கை. அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அழைத்து எந்த ஏழைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன விளைவாக 27 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கினோம். அதைவிட சென்னை போன்ற மாநகராட்சிகளில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக குடியிருப்பவர்களுக்கு அவருக்கு பட்டா வழங்க முடியாமல், எதையுமே செய்ய முடியாமல் இருந்ததை மாற்றி அது பெல்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அமைச்சர் மத்தியில் சொல்லுகிற நேரத்தில் சொல்வார்கள் பெல்ட் ஏரியா என்று சொல்லி. கார்பரேஷனை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்றதை மாற்றி இன்றைக்கு சென்னை இதே போல மாநகராட்சிகளில் இருக்கிற பகுதிகளுக்கு 77,000 பேருக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஏழைக்கு உதவுகிறவராக, ஏழை வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, இடம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் என்ற உணர்வோடு இடங்களை வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி வழங்குகிறது, 1000 கோடி வழங்கியிருக்குன்னு சொல்லி பெருமையோடு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது வருடம் கொடுக்குற பணம் தான். வருடம் நம்ம கொடுக்குற பணம் தான் கொடுத்துருக்கார்கள். நீங்கள் ஒன்றும் அதிகப்படியாக வாங்கிவிடவில்லை. ஏற்கனவே நமக்கு பேரிடர் மேலாண்மைக்காக நிறைய பணம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் முடிந்தால் அதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஆட்சி காலத்தில் 21, 22 கனமழை வந்தது, 23 மிக்ஜாம் புயல் வந்தது, 23 தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தது.